ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாட்களாவே நாம வந்துட்டு 80கள்ல இருந்த நடிகர், நடிகைகள பத்தி நெறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். நெறைய வீடியோஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் மறைஞ்சு போன நடிகர்கள் அப்படின்ற ஒரு லிஸ்ட் எல்லாம் நம்ம வந்து பார்த்திருப்போம். ஸோ அந்த வரிசையில இன்னைக்கு நாம யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஆச்சி மனோரமாவை பத்தி தான் பேச போறோம். ஸோ நெறைய பேர் வந்து மறந்து போயிருப்பீங்க அவங்கள பத்தின நெறைய மெமரிஸ் எல்லாத்தையும். ஸோ அது எல்லாத்தையும் நினைவூட்டுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க ஷோக்குள்ள போலாம். ஆச்சி மனோரமா அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ எப்படிப்பட்ட ஒரு நடிகை அவங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1937ல மன்னார்குடியில பிறந்தவங்க தான் ஆச்சி மனோரமா. அவங்களுடைய உண்மையான பெயர் கோபி சாந்தா. இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா கூட இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அப்பாவால சீக்கிரமாவே வந்து கைவிடப்பட்ட ஒரு குடும்பமா தான் இவங்களோட குடும்பம் இருந்திருக்கு. ஸோ அவங்க அப்பா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா மனோரமாவோட அம்மாவும் மனோரமாவும் தான் தனியா வந்து வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ தன்னோட குடும்ப சூழ்நிலை காரணமா தான் ஆச்சி மனோரமா வந்துட்டு ஸ்கூல் கூட முழுசா படிச்சு முடிக்க முடியாம அந்த வயசுலயே சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் போயிருக்காங்க. ஸோ அப்படி அவங்க போகும்போது வழியில ஒரு நாடகம் நடந்திருக்கு. அதை பார்த்து அவங்களுக்கு அந்த நாடகத்துல நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்கான திறமையும் அவங்க கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்றத அவங்க யோசிக்காம அதுக்குள்ள போயிருக்காங்க. ஆனா போன முதல் நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பேர் வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு பேர் வாங்கி அதுக்கப்புறம் தன்னோட குடும்ப சூழ்நிலைக்காக நடிப்பையே வேலையா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஊர்ல நடக்கக்கூடிய நாடகங்கள், அந்த ஊரை சுத்தி நடக்கக்கூடிய கூத்துகள், அதாவது இந்த தெருக்கூத்து அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அவங்க வந்து தன்னை ரொம்பவே அதிகமா ஆர்வத்தோட ஈடுபடுத்தியிருக்காங்க. ஆனா எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா குடும்பத்தோட சூழ்நிலைக்காக. அப்படி அவங்க நாடகம் நடிக்கும் போது அவங்க முதல் வாங்கின சம்பளம் வந்து வெறும் 10 ரூபாய். அந்த 10 ரூபாய் சம்பாரிச்சுட்டு வந்து அவங்க வீட்டுல கொடுத்தாதான் அன்னைக்கான சாப்பாடு அவங்களுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க அப்பா விட்டு போனதுக்கு அப்புறமா. சோ அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு கொஞ்ச நாள்ல உடல்நிலை சரியில்லாம அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. சோ தொடர்ந்து நாடகங்கள்லயும் மேடை நாடகங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா 1958ல வந்து கவிஞர் கண்ணதாசனால வந்து சினிமா திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. சோ அவர் மூலமா தான் இவங்க சினிமாவுக்குள்ளே வந்தாங்க. அப்படி அவங்க வரும்போது முதல் அவங்க பண்ண படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலையிட்ட மங்கை அப்படிங்கிற ஒரு படத்துல தான் அவங்களுக்கான பேர் வந்து முழுசாவே கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க பல நாடகங்கள் பல மேடைகளை பார்த்துட்டு இந்த சினிமாக்குள்ள வந்திருக்காங்க. சினிமாக்குள்ள வரும்போது கண்ணதாசன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஹீரோயினா அதாவது கதாநாயகியா இல்லாம எந்த ரோல் கொடுத்தாலும் நடிக்கிற மாதிரி உங்களை நீங்க தயார்படுத்திக்கோங்க. ஏன் சொல்றேன்னா நீங்க இந்த துறையில பெரிய அளவுல வர்றதுக்கான வாய்ப்புகளும் திறமைகளும் உங்ககிட்ட அதிகமா இருக்கு. நீங்க ஒரு சிரிப்பு நடிகையா வரலாம், பல பேரை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு காமெடி நடிகையா நீங்க வலம் வர்றதுக்கான அத்தனை அம்சங்களும் உங்ககிட்ட இருக்கு. அதனால நீங்க கிடைக்கிற ரோலை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கண்ணதாசன் அவர்கள் அவங்கள ஊக்குவிச்சிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது தனக்கு கிடைச்ச ஒவ்வொரு ரோலையுமே ரொம்ப சிறப்பா அவங்க பண்ணிருக்காங்க. அந்த நாட்கள்லயே தன்னோட நடிப்புக்குன்னு ஒரு தனி அடையாளத்தையே அந்த இடத்துல உருவாக்குனவங்க ஆச்சி மனோரமா. சோ அப்படி நாடகங்கள் நடிக்கும் போது ராமநாதன் அப்படிங்கிற ஒருத்தரவரை காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட பேர் வந்து பூபதி. அப்படி இருக்கிறப்போ அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட கணவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு ஜோசியம் போய் பார்த்திருக்காரு. ஜோசியம் பார்த்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குழந்தை பிறந்தது உங்களுக்கு வந்து ஆபத்தை கொடுக்கும், உங்க 2 பேரை பிரிக்கும், சோ உங்களுக்கு வாழ்க்கை வந்து நல்லா இருக்காது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி அந்த ஜோசியர் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. இதனால கோபம் அடைஞ்ச ராமநாதன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா மனோரமா கிட்ட வந்து இந்த குழந்தைய நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு. சண்டை போட்டது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் எனக்கு நீயும் வேணாம், நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் தனியா தவிக்க விட்டுட்டு ஒரு சில வருடங்கள்லயே வந்து பிரிஞ்சு இன்னொரு கல்யாணம் போயிட்டு பண்ணிக்கிட்டாரு. அப்படி இருந்தாலும் இவங்க வந்து தன்னோட மகனுக்காக தொடர்ந்து சினிமா உலகத்துல என்னென்ன சாதனைகள் செய்ய முடியுமோ அவ்வளவும் வந்து செய்யறதுக்கான முயற்சிகள் எல்லாத்தையும் மேற்கொண்டுகிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கேத்த மாதிரி இவங்களுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வந்துட்டே இருந்தது. அதனால இவங்களால வந்து தன்னோட 2வது திருமண வாழ்க்கை அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவும் யோசிக்காம முழுக்க சினிமா அப்படிங்கறது முடிவு பண்ணி அதுல பயணம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அப்படி பயணம் பண்ணும்போது அவங்க பார்க்காத வெற்றிகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட 50 வருஷம் சினிமாவில் மகாராணியா இருந்த ஒருத்தவங்க அப்படின்னா அது
நம்ம ஆச்சி மனோரமா தான். இவங்க நடிச்ச ஒவ்வொரு படத்திலையும் ஒவ்வொரு தனித்துவமா இருக்கும் இவங்களோட நடிப்பு. அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நடிகர் சோ இருக்கார்ல, அவர் தான் வந்துட்டு இவங்களுக்கு நீங்க வந்து ஒரு பெண் சிவாஜியா வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு, உங்களுக்கு பெண் சிவாஜினே பேரு வைக்கலாம் நடிப்புல அப்படின்னு வந்து பெண் சிவாஜி அப்படிங்கிற ஒரு பேரை இவங்களுக்கு சோ அவர்கள் வச்சிருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி ஒரு படத்துல சிவாஜி அவர்கள் 9 வேடத்துல நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கண்காட்சி அப்படிங்கிற ஒரு படத்துல மனோரமாவும் 9 வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு நடிகையும் எந்த ஒரு மொழியிலையும் இந்த மாதிரி ஒரு படத்துல 9 வேடங்கள் போட்டு நடிச்சது கிடையாது. நமக்கு தெரிஞ்சது இப்போ தசாவதாரத்துல வந்து கமல்ஹாசன் அவர்கள் 10 வேடத்துல நடிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த பண்ணது சிவாஜி கணேசன். சோ பெண்கள்ல பண்ணது வந்து ஆச்சி மனோரமா தான். ஆனா பெண்கள்ல இப்ப வரைக்கும் அந்த இடத்த வந்து யாருமே ரீப்ளேஸ் பண்ணவே இல்லை. சோ சினிமாவில 50 ஆண்டு காலமா நடிப்புல ராணியா திகழ்ந்தவங்க தான் ஆச்சி மனோரமா. அப்படி இருக்கிறவங்க கிட்ட நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்ச படம், நடிச்ச சீன் எது அப்படின்னு கேட்டா அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நடிகன் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து சத்யராஜ் சார லவ் பண்ற மாதிரி நடிக்கணும், அதுதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது, எனக்கு அவ்வளோ சிரிப்பா இருந்தது, ஆனா நான் வந்து ஷார்ட்ல ரொம்ப சீரியஸா அவரை லவ் பண்ற மாதிரி நான் நடிக்க வேண்டியது இருந்தது, அதுதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கும்போது கொடுத்த ஒரு இன்டர்வியூல அவங்க ரொம்ப அழகா அதை வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஆச்சி மனோரமா வந்து 2015 அக்டோபர் 10ஆம் தேதி இறந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி பிபிசியில வந்துட்டு அவங்க இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ சின்ன தம்பி படத்துல வந்து நான் விதவையா இருந்தேன், அப்போ அந்த வில்லன்கள் வந்து என் மேல மஞ்சள் தண்ணி ஊத்துவாங்க வெள்ளை புடவையில, அப்படி ஊத்தும் போது எனக்கு ஒரு விஷயம் வந்து தோணுச்சு, என்னவோ நமக்கு திடீர்னு இதே மாதிரி ஆக போதும் அப்படின்னு எனக்கு வந்து தோணிக்கிட்டே இருந்தது. ஆனா அந்த சீனை நடிச்சு நான் முடிக்கும் போது எனக்கு ஒரு போன் கால் வருது, என்ன அப்படின்னா ராயப்பேட் ஹாஸ்பிட்டல்ல என்னோட கணவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து என்னை விட்டு போய் பல வருஷங்கள் ஆயிடுச்சு, அவங்க 2வது கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க, இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது, அந்த சீனை முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு மனசுல தோணுன மாதிரியே நடந்துருச்சு, இப்ப நான் விதவையா ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி நான் உணர்ந்தேன். சோ உடனே என்னோட பையன் பூபதியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த மருத்துவமனையில போயிட்டு பார்த்து அவருக்கு அஞ்சலியும் செலுத்திட்டு என் பையனை வச்சு அவருக்கு இறுதி சடங்குகள் எல்லாத்தையும் நான் வந்து செஞ்சு முடிச்சேன். இதனால நான் வந்து எப்பவுமே அவரை மறந்தது கிடையாது, அவரை மறந்துட்டு நான் வாழணும்னு நினைச்சதும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அவங்களோட கரியர்ல அவங்க என்ஜாய் பண்ணி பண்ண படம் எது அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னது வந்து தில்லானா மோகனாம்பாள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சோ ஜில் ஜில் ரமாமணி அப்படிங்கிற அந்த கேரக்டர், அந்த பேர் எனக்கு மறக்கவே முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு வந்து பேர் வாங்கி கொடுத்தது. சோ அதுல வந்து அந்த பத்மினிக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்திருந்தாங்க. சோ சிவாஜி கணேசன் சார் அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவர் மேல வச்சிருந்த அந்த பற்றுனாலையும் அந்த அன்பாலையும் அந்த மரியாதையாலையும் தான் அவங்க வீட்டு பக்கத்திலே வந்து எனக்கும் ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க வீட்டு பக்கத்திலே ஒரு இடத்த வாங்கி வீடும் கட்டியிருந்தேன். அதனால எனக்கு வந்து ரொம்பவே அவரை பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு ரொம்ப பிடித்தமானவங்களா இருந்திருக்காங்க, ரொம்ப திறமையான நடிகையா இருந்திருக்காங்க. இப்பெல்லாம் வந்து காமெடி ரோல் பண்றதுக்கு ஒரு சில லேடிஸ் இருக்காங்க, இருந்தாலும் அந்த அளவுக்கு ஆப்டபிளா யாரும் இல்ல. சோ அந்த காலத்துல இருந்து அவங்க இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க பண்ண காமெடி ரோலுக்கு ஈடு இணையே இருக்காது, அந்த அளவுக்கு அவங்களோட நகைச்சுவை எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். இன்னொரு பெருமையை பெற்றவங்க ஆச்சி மனோரமா. என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே 5 முதலமைச்சர்கள் கூட சேர்ந்து நடிச்ச ஒரே நடிகை அப்படின்னா அது வந்து நம்ம ஆச்சி மனோரமா தான். சோ அது யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஜெயலலிதா அம்மா, அண்ணாதுரை அவர்கள், கலைஞர் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், என்.டி. ராமராவ். சோ இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து நடிச்ச நடிகை அப்படின்னா அது வந்துட்டு நம்ம ஆச்சி மனோரமா மட்டும்தான். இவங்க 5000க்கும் மேற்பட்ட நாடகங்கள் நடிச்சிருக்காங்க, 1500க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் இதை தாண்டி சிங்கள மொழியிலும் நடிச்ச ஒரே நடிகை அப்படின்னா அது வந்து நம்ம ஆச்சி மனோரமா மட்டும்தான். இவங்க வந்துட்டு டிவி சீரியலும் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 300க்கும் மேற்பட்ட பாடல்களை அவங்க பாடியிருக்காங்க. அவங்களோட பாடல்கள்ல ரொம்பவே நம்மளால வந்து மறக்க முடியாது. அவங்க பாட்டு அப்படின்னாலே டெல்லிக்கே ராஜானாலும் பாட்டி சொல்லை தட்டாதே, அந்த பாட்டை வந்து இன்னைக்கு வரைக்கும் 80s கிட்ஸா இருக்கட்டும் 90s கிட்ஸா இருக்கட்டும் யாருமே வந்து மறந்திருக்கவே முடியாது. சோ அந்த அளவுக்கு அவங்க தனித்துவமான ஒரு குரல் வளம் பெற்றவங்க தான். சோ இவ்வளோ பண்ணவங்க உலக சாதனை இல்லாம கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் அவங்க பண்ணியிருக்காங்க. சோ இவங்களுக்கு பத்மஸ்ரீ அப்படிங்கிற ஒரு அவார்டும் கிடைச்சிருக்கு. அது இல்லாம சினிமா துறையை சேர்ந்த பல அவார்டுகளை இவங்க வாங்கியிருக்காங்க. சோ இவ்ளோ பெருமைகளுக்குரிய ஆச்சி மனோரமா பத்தி இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஆச்சி மனோரமா வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது.
தெரிஞ்சிருக்கும். அவங்க 2 பேரும் சேர்ந்து 1 இல்ல 2 இல்ல 25 படங்கள் நடிச்சிருக்காங்க. அப்படி 25 படங்கள் நடிச்சதுனால 2 பேருக்குமே அவ்வளோ அன்பு ஒருத்தர் மேல ஒருத்தர். ஒருத்தர் எப்பவுமே விட்டு கொடுத்ததே இல்ல. சோ பல சினிமா மேடைகள்ல வந்து ஜெயலலிதா அம்மா கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா மனோரமாவும் இருப்பாங்க. சோ நிறைய ஃபங்க்ஷன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா மனோரமா அண்ட் ஜெயலலிதா அவர்கள் வந்து 2 பேரும் ஒன்னா அந்த மேடையில பேசுவாங்க. அப்படி பேசும்போது மனோரமா வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு முத்தம் கொடுப்பாங்க. அப்படி வந்து ஒரு பொது மேடையில முத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு உரிமை இருக்கவங்க அப்படின்னா அது வந்து ஆச்சி மனோரமா மட்டும்தான். அந்த அளவுக்கு 2 பேருமே அவ்வளோ க்ளோஸ். சோ ஆச்சி மனோரமாவோட இறப்பு வந்து நான் சொன்ன மாதிரி 2015 அக்டோபர் 10ஆம் தேதி அவங்க இறந்திருக்காங்க. சோ அப்படி இறக்கும் போது ரொம்பவே உடம்பு முடியாம இருந்த ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப பொறுமையா நடந்து போயிட்டு அவங்களோட இறுதி அஞ்சலியில கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப சோகமான ஒரு முகத்தோட அவங்க இருந்திருப்பாங்க. அந்த வீடியோ காட்சிகளை நம்ம பார்த்திருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு அந்த பாண்டிங் இருக்கு அப்படின்றது. சோ இத்தகைய பேரும் பெருமையும் இவ்வளோ நினைவுகளும் கொண்டவங்க தான் நம்ம ஆச்சி மனோரமா. சோ ஆச்சி மனோரமா பத்தின நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாததை இந்த நேரத்துல வந்து நாங்க நினைவு கூர்ந்திருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இவ்வளோ ஒரு பெருமை கொண்டவங்க நம்மளோட ஆச்சி மனோரமா. சோ அவங்களோட பையன் பூபதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில காலமா வந்துட்டு அவங்க இருக்கும் போதே வந்து மது பழக்கத்துக்கு அடிமையாகி ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. சோ இவங்களும் எதிர்பாராத விதமா வந்து தலையில அடிபட்டு தான் இறந்து போயிருந்தாங்க. இருந்தாலும் சாகர வரைக்கும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு படமும் அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. சோ அந்த படம் முடிச்சுட்டு தான் அவங்க வந்து இறந்தும் போனாங்க. சோ இப்ப வரைக்கும் அவங்கள நம்மளால வந்து மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். சோ நிறைய மேடைகள்ல கமல்ஹாசன் அவர்களுக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் கையை பிடிச்சி கூட்டிட்டு வருவாங்க. தன்னோட அம்மா மாதிரி கையை பிடிச்சி அவங்க கூட்டிட்டு வருவாங்க. சோ ரஜினிகாந்தா இருக்கட்டும் இந்த மாதிரி பெரிய பெரிய எல்லா ஆட்களோடையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இடத்துல நடிச்சவங்க தான் ஆச்சி மனோரமா. சோ உங்களுக்கு ஆச்சி மனோரமாவை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தின ஏதாவது ஒரு நினைவுகளை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா நடிகர் நடிகைகளை பத்தின பழைய நினைவுகள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.